கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில ஒரு பொண்ணு வாழ்வா சாவான்னு சொல்ற சூழ்நிலையில என்ன முடிவெடுத்தா, அப்படி என்ன சூழ்நிலை அவளுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கவிதான்னு சொல்ற ஒரு பொண்ணுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை அவ எடுத்து கேட்கும்போது அவளோட வாய்ஸே அதுல கேக்குது. அவ கூர்ந்து கவனிக்கும் போது அவளோட வாய்ஸ் கொஞ்சம் வயதான மாதிரி இருக்குது. அதை அவ ஓபன் பண்ணி கேக்குறா. அதுல, நான் தான் கவிதா, உன்னோட ஃபியூச்சர்ல இருந்து நான் உன்னைய காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். எப்படியோ உன்னைய காண்டாக்ட் பண்ண எனக்கு சிக்னல் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றா. அந்த இதுல, நீ நாளைக்கு 13A சொல்ற ஒரு பஸ் வரும், அதுல கண்டிப்பா ஏறிடாத. அந்த பஸ்ல நீ ஏறி போனீன்னா அந்த பஸ் ஒரு பெரிய விபத்துக்குள்ளாக போகுது. அதுல உன்னோட 2 கால்களையும் நீ இழக்க போற. தயவு செய்து அந்த 13A பஸ்ல நீ ஏறிடாத அப்படின்னு அந்த நோட்டிபிகேஷன்ல சொல்றாங்க. இதை கேட்ட அவளுக்கு, இது பொய்யா, ஒருவேளை ஃப்ராங்க் பண்றாங்களா, ஏஐ மூலியமா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு யோசனை. ஏன்னா அடுத்த நாள் அவ ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அது ரொம்பவும் முக்கியமான இன்டர்வியூ. அவ வாழ்க்கையே மாற்ற போற இன்டர்வியூ. அந்த வேலைனாலதான் அவளோட அடுத்த கட்டத்துக்கே அவளால போக முடியும். இப்படி ஒரு சூழ்நிலையில அவ இருக்கும்போது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கா. அடுத்த நாளும் வருது. அவ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிக்கிறா. 9 மணி ஆகுது. அந்த 13A பஸ் வர காத்திருக்குது. இவளோட கால்கள்லாம் நடுங்குது. ஏன்னா அந்த மெசேஜ் உண்மையா இருந்தா தன்னோட 2 கால்களையும் நம்ம இழக்க போறது முன்னக்கூட்டியே அவளுக்கு தெரிஞ்சும் அவ எதுவுமே பண்ணாத மாதிரி ஆயிரும். இவ இந்த பஸ்ல ஏறலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகுமா வேணாமா, இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா, இல்லை இப்படியே பேக் அடிச்சு போயிடலாமா அப்படின்னு யோசித்துட்டு நடுக்கத்தோடையும் பயத்தோடையும் அந்த இடத்துல நிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த 13A பஸ் வந்து நிக்குது. அவ எந்த ஒரு சின்ன சலனமும் இல்லாம சரசரன்னு அந்த பஸ்ல ஏறி உட்கார்றா. பஸ்ல ஏறி உட்கார்ந்த அவ ஒவ்வொன்னையும் நோட் பண்றா. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த பஸ் எதனால விபத்துக்குள்ளாக போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வண்டி ஓட்டிட்டு இருந்தவர் டிரைவருக்கு நெஞ்சு வலி வந்து அவரை நெஞ்ச பிடிக்கிறாரு. உடனே சுதாரிச்ச இவ வேக வேகமா ஓடி போய் அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துறா. அந்த பஸ்ஸை நிறுத்துறா. அத்தனை பயனாளிகளையும் அவ காப்பாத்துறா. எல்லாரும் அவளுக்கு நன்றி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அவளோட போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஒரு வீர பெண்மணி இந்த பஸ்ஸை நிப்பாட்டி அந்த பயணிகளை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து அவளோட சிரிப்பு அவ முகத்துல வருது. ஒரு புன்னகையோட அந்த இடத்த கடந்து போறா. ஒருவேளை இந்த கவிதா இருந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன யோசித்திருப்பீங்க? கண்டிப்பா நான் சொல்லவா, எதுக்குடா வம்பு, நம்மளோட 2 கால்களையும் ஏன் இழக்கணும், இந்த இன்டர்வியூலனா என்ன, வேற இன்டர்வியூ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பேக் அடிச்சு உங்க உயிரை காப்பாத்திருப்பீங்க. ஆனா இவ துணிஞ்சு தன்னோட உயிர் மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரோட உயிரையும் காப்பாத்தணும்னு நினைச்சா. முன்னேறி போனா. இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை. நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். அந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒதுங்கி ஓடுறதை விட அந்த சூழ்நிலைக்குள்ள போய் எதிர்த்து நின்று அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துறது தான் நமக்கு நல்லது. நீங்க இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த கவிதாவை நினைச்சுக்கிறங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஸ்டோரி நம்மளோட சேனல்ல இருக்கு, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. We will see in the next video.